ஹாய் ஆல். தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக நாட்டு காய்கறிகள் சேர்த்து பருப்பு சேர்த்து எல்லாம் பண்ணுற கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அரிசி, 1/3 கப் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இந்த அளவு அரிசி பருப்புக்கு நான் 3 1/4 கப்பு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சூடான கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்மக்கிட்ட உள்ள நாட்டு காய்கறிகள் ஆன முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இது கூட அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட உள்ள ட்ரை முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். என்கிட்ட அதான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு முருங்கைக்காய் தான் ரொம்ப டேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், வெங்காயம், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அங்கே கொதிக்கிற காய்கறி இருக்குல்ல, அதில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அந்த தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை நல்லா மசிச்சு விட்டு இந்த காய்கறி கூட சேர்ந்து கலந்து வர மாதிரி எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி. இந்த கூட்டாஞ்சோறோட ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.